திருச்சிற்றம்பலம். திகட சக்கர சண்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மின்மணியாவுரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவாம். சகுனமக்காங்கள் போற்றி. சகுனமக்கா மூவிரு முகங்கள் போற்றி ஒளி கருணை போற்றி வரும் துதிக்க நின்ற ஈராறுதோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி என்னான் செவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வள்ளி திருமணம். வள்ளி திருமணப் படலம். திருக்கைலாத மலையின் ஒரு சாரில் உள்ள கந்தமலையில் செம்பொற் திருக்கோயிலின் கண் தெய்வயானை அம்மையாரோடு இனிதாக வீற்றிருக்கின்ற சுப்பிரமணிய கடவுள் வள்ளி நாயகியாரை திருமணம் செய்த கதை இனி சொல்வான். தொண்டை நாட்டில் உள்ள மேற்பாடி என்னும் ஊரின் பக்கத்தில் பல வளங்களை உடையதும் மிக உயர்ந்ததுமாகிய வள்ளியங்கிரி என்று ஒரு மலை உள்ளது. அதில் அறுமுக கடவுளின் பிற்காலத்தில் தன்பால் வந்து தங்கும்படி சொர்க்க உலகம் பொருந்துவதை செய்து சொர்க்க உலகம் பெருந்தவத்தை செய்து வந்திருந்தாற் போல ஒரு சிற்றூர் பெருமை விட்டிருந்தது. அச்சிற்றூரில் வேடர்களுக்கு அதிபனும் முன் செய்த தவத்தின் சிறந்தவனுமாகிய நம்பி என்பான் ஒருவன் இருந்தான். அவன் சில புத்திரர்களை பெற்று மக்கட்பேரில் இல்லாமலால் அதற்காக தன் குலதெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கும் நாளில் அவ்வள்ளி மரச்சாலின் ஒரு வழிபட்ட ஐம்புலன்களை உடைய சிவமுனிவர் என்னும் மேலொருவர் சிவபெருமானை தியானித்து சிவவிரதங்களை அனுஷ்டித்து தவம் செய்து கொண்டிருந்தார். அங்கே கொஞ்சம் குரோல் பண்ண மேலுக்கு அங்கே அனுஷ்டித்து தவம் செய்து கொண்டிருந்தார். அங்கே பரிசுத்தமும் அழகும் பொன்னிறமுடைய ஒரு பிணைமான் சுப்பிரமணிய கடவுளுடைய திருவருளாலே கண்டோர் மயங்கும்படி வந்துலாவியது. அம்மாண்பின் பிணையை சிவமுனிவர் பார்த்தலும் அழகும் இளமையும் உடைய புறன்மனையானை கண்ட தூர்த்தனை போல மயங்கி காமத்தார் சுழன்று கவலையினால் துன்பமடைந்து கருத்துடைந்து விட்டு கொண்டவராய் தெய்வ புணர்ச்சி போல பார்வை மாத்திரத்தால் அம்மாண்டத்து இன்பம் அனுபவித்து ஆசை நீங்கு பெண்பு மெய்யுணர்வு வரப்பெற்று முன்போல திட்பத்தோடு இருந்த தவம் செய்தார். அவருடைய பாவையினால் மானின் வயிற்றில் கருப்பம் சேர்தலும் விட்டுணுவின் மகளாகிய சுந்தரவல்லி வயிற்றில் கருப்பம் சேர்தலும் விட்டுணுவின் மகளாகிய சுந்தரவல்லி முருகக் கடவுளை முன்னே தனக்கு சொல்லிய குறிப்பின் வழி செல்வாளாய் அந்த மானின் வயிற்றில் உள்ள கருவில் புகுந்தாள். அப்புணமான அவ்விடத்தை நீங்கி திணைப்புணமெங்கும் உலாவி சுனையில் நீர் வருகி ஓரிடத்தில் தங்கி வள்ளிமலை ஏறி அங்குள்ள திணைப்புலங்களை எல்லாம் கடந்து போய் வேட்டுவ பெண்கள் வள்ளிக்கிழங்குகளை அகழ்ந்தெடுத்த குழிகளை உடைய புன்செய்யிற் புகுந்து சூலின் பாரத்தினால் நொட்டி பெற்றிருந்து கலந்து போய் வயிறு நொந்து மயங்கி வாய்விட்டு கதறி நெட்டியிற் பெற்றது கருவை ஈன்று அக்குழியில் இட்டது. சுந்தரவல்லி குலை தொடிவளை முதலாகிய பழைய ஆவரணங்களை சரித்து மரவிரியை உடுத்து தன் முன் உணர்வின்றி மானின் வயிற்றில் வந்து உதித்தாள். ஈன்ற மான் பிணை அக்குழந்தையை நோக்கி இது நம்மினத்தது அன்று வேறு சாதி வடிவத்தோடு என்னிடம் வந்து பிறந்தது என்றெண்ணி மிக மரண்டு அஞ்சி ஒரு முனிவற்ற இதால மானுக்கு பிள்ளையாண்டி கண்ணாடிய போட்டு வாசியுங்கோ.
கண்ணாடியா போடுங்க. நீங்கள் வயது போன எல்லாருக்கும் நாங்க சொல்ல வேண்டியிருக்கு கண்ணாடி போடி ராணியா கபடி ஓடியது ஓடிதலும் அவள் தனித்தவளாய் கிண்ணர்களுடைய யாழொலியோ சரஸ்வதியின் இசையோ என்று கேட்போர் சந்தேகமுறும்படி ஏங்கி அழுதாள். அந்த சமயத்தில் அருமுக கடவுளுடைய திருவருள் தூண்டுதலால் வேட்டு வரசனாகிய நம்பி தன் மனைவியோடு பரிசனங்கள் சூழ திணைப்புனத்துக்கு சென்று அவ்வழுகை ஒலியை கேட்டு இவ்வொலி ஏது என்று எண்ணி அரும்புணத்தில் வந்து வள்ளி குழியிலிருக்கின்ற தூண்டாமணி விளக்கு போன்ற குழந்தையை நோக்கி இந்தா இது ஓர் இளங்குழந்தை என்று எடுத்து மகட்பேறில்லாத மனக்கவலை நீங்கும்படி தன் தேவியிற் கையிற் கொடுத்து மகிழ்ச்சி மிகுதியினால் வில்லை நிலத்திலிட்டான். எழுந்தோங்கி பாய்ந்தான், பேரொளி செய்தான், ஆனந்த சாகரத்தில் மூழ்கினான், சிரித்தான், தோள்களை தட்டினான், முற்பிறப்பிலே தாம் செய்த தவம்தான் நன்று போலும் என்று கூறினார். அவன் மனைவியாகிய கொடிச்சி அப்பொழுதே வயாவும் வருத்தமுற்று பெற்றெடுப்பாள் போல அக்குழந்தைய பேணி பெருமகிழ்வுட்டு தனங்களில் ஊறும் பாலை ஊட்டினாள். வேட்டுவரசன் பின்பு நிலத்திலிட்ட வில்லை எடுத்து புனத்தை நீக்கி குழந்தையோடு மனைவியை அழைத்து கொண்டு சிற்றூர் போய் சிறு குடியில் பூந்து அருமருந்து போலும் மகளை பெற்றமையார் பெருமகிழ்ச்சி அடைந்து கடாவை வெட்டி தன் கிளையோடு இனிதா உண்டு குறிச்சி பறை ஒலிப்ப குரவை கூத்தாடுவித்து தெய்வத்துக்கு பலியை செலுத்தி வெண்மையாகிய அரிசியையும் மலரையும் மஞ்சளையும் தூவி ஆட்டுக்கடாவை அறுத்து எங்க சுப்பிரமணிய கடவுளுக்கு மௌச பாருங்க இந்த அரோ பாருங்க ராணியக்கா சுப்பிரமணிய மேல இன்னைக்கு ஆட்டுக்கடாவை அறுத்து சுப்பிரமணிய கடவுளுக்கு விழா கொண்டாடி வேலனை கொண்டு வெறி ஆட்டாடுவித்து இவை போல்வன பிறவும் செய்வித்தான். கற்பிற் சிறந்த அவன் மனைவி தம் மகற்கு காப்பிட்டு மயிலிறகுகளை விரித்த பூத்தொட்டில் ஏற்றினார். மிக முதிர்ந்த வயோதிகர்கள் அங்கு வந்து கூடி இக்குழந்தைக்கு வள்ளுக்கிழங்கமழ்ந்த குழியிற் பிறந்தமையால் இவளுக்குரிய நாமம் வள்ளி என்று பெயரிட்டார்கள். வேட்டு அரசனாகிய நம்பி ஜெகன் மாதாவாகிய வள்ளினாகியையும் தன் மனைவியையும் தானுமாகிய நம்மகள் என்று அன்போடு வளர்த்தான். தம்முடைய பிதாவாகிய விஷ்ணு இடச்சேரியிலே நந்தகோமான் கோன் மகனாய் வளர்ந்தவாறு போல வள்ளினாகையார் தாமும் வேட்டுவாரசன் மகளாகி அவனுடைய சிறுகுடியில் சேர்ந்து வளர்ந்தார். விஷ்ணுமூர்த்தி முன்னாட்பெற்ற அருமருந்து போல்பவரும் சிவகுமாரராகிய சுப்பிரமணிய கடவுளுக்கு தேவியாரும் ஆகிய வள்ளி நாயரை தமது குறிஞ்சி நிலத்தில் மகளாக வளர்த்ததால் வேட்டுவர்கள் செய்த தவத்தை யார்தாம் அளவிற்பாலார். அவர் தொட்டிலை விட்டு பூமியிலே தவள கற்று தளர் நடை காட்டி வேங்கை மர நீழலையுடைய முற்றத்தில் உலாவி முற்றத்தினால் மணிகொழிந்து சிற்றில் இழைத்து சிறுசோறு அட்டு உண்ணுணர்வு சிறிதுமின் தந்தை தாயார் முதலாயினர் மனமகிழ்ந்து தற்கேதுவாகிய வண்டலாட்டை இம்முறையாட் செய்து வருங்காலத்தில் முருகக் கடவுளை திருமணம் செய்தற்கு இப்பருவம் ஏற்கும் என்று சொல்ல அவருக்கு 12 வயசென்றன. தாயும் தந்தையும் அவருடைய அப்பருவத்தை கண்டு தமது சாதியாசாரப்படி அவரை புனத்திலே திணை கொல்லையை காக்க வைத்தார். முருகக்கடவுளுக்கு தேவையாகின்ற வள்ளிநாயகியை வேட்டுவர்கள் திணைப்புலம் காக்க வைத்தது துக்கணங்குறி காட்டில் எளிதாக கிடைத்த தெய்வ மணியை
தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி காட்டில் எளிதாக கிடைத்த தெய்வமணியை கொண்டு வந்து தன் கூட்டில் இருளோட்ட வைத்தவா வாரன்றோ மெழுகை காட்சி விளங்குது தூக்கணாங்க காட்டுல சரி வசி மெழுகை காட்சி அதிலே பல மணிகளை பதித்த பழுப்பேணியிலே அம்மையார் பாதங்களை வைத்து மகிழ்ந்தேறி திணைப்புணத்தில் எத்திசையையும் பார்க்கத்தக்க பரனில் இருந்து தட்டை குளிர் தழல் ஆகிய கருவிகளை ஏந்தி கிளி முதலிய பசிகள் திணைப்பிடத்தை அணுகாமல் ஓட்டியும் பன்றி மான் மரை முதலிய மிருகங்களுக்கு மணிக்கற்களை கவனில் வைத்து வீசியும் பூவைகால் புறவங்கால் மயில்கால் கிளிகால் குயில்கால் தேவல்கால் சேவல்கால் ஆலோலம் ஆலோலம் என்று தனித்தனி கூவியும் இவ்வாறாக திணைப்புலத்தை காவ செய்திருந்தார். வள்ளி நாயர் இப்படி திணைப்புலத்தை காத்திருப்ப முருகக்கடவுள் அவருக்கு அருள் புரிய கருதி கந்தமலையை நீங்கி தனியே திருத்தணிக மலையில் வந்திருந்தார். அந்நாளில் நாரத முனிவர் பூமியிலே வள்ளி மலையில் வந்து திணைப்புலத்தை காத்திருந்த வள்ளி நாயரை கண்டு கைதொழுது உலக மாதாவாய் இங்கே வீற்றிருக்கின்ற இவரது பேரழகு முழுவதையும் நான் நினைத்து புனைந்துரைத்தாலும் சொல்லி முடியா இவர் எம்பெருமானாகிய ஆறுமுகக் கடவுளுக்கு தேயா இருக்கும்படி முன்னே தவம் செய்து வைத்தார் என்று அளவில்லாத அற்புதத்தோடு இவ்வாறு தம்முள் கூறி திருத்தணிகையிலே முருகக்கடவுளை அடைந்து அவருடைய திருவடிகளை பலமுறை வணங்கி எம்பெருமானே சிவமுனிவனுக்கு மானின் வயிற்றில் பிறந்த வள்ளி நாயகியார் வேட்டுவர் மகளாகி வள்ளிமலையிலே திணைப்புலத்தை காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருமேனியின் அழகு இலக்குமிக்கும் இல்லை, இது பொய்யன்று. அடியேன் பார்த்து வந்தேன், தேவரீரும் போய் பார்க்குதீர். எமது அந்நியாகி அவர் முற்பிறப்பில் விஷ்ணுவின் மகள், உம்முடைய திருப்பு எங்களை சேரும்படி தவம் செய்திருந்தார். தேவரீர் வள்ளிமலைக்கு எழுந்தள்ளி அவருக்கு அருள்புரியும் என்று விண்ணப்பம் செய்தார். இப்படி நாரத முனிவர் கூறிய பொழுது ஆறுமுகக் கடவுள், முனிவனே நீ கூறியது நன்று என்று அவரை அனுப்பிவிட்டு காம நோய் கவலையை தமது திருவுள்ளத்தில் வைத்து வள்ளி நாயகியாருக்கு அருள் செய்யுமாறு தம்முடைய திருவத்தை மாற்றி மானிட திருமேனி கொண்டு காலில் வீரக்கடலும் அறையில் கச்சும் தோளில் மாலையும் கையில் வில்லும் பானமும் தலையில் நீல நிற குடுமியும் உடையவராய் வேட்டுவ கோலம் பூண்டு வள்ளி நாயகியார் மாட்டு வைத்த மோகம் தம்முடைய மனத்தை தள்ள திருத்தணிகை மலையா நீங்கி வள்ளியங்கிரியில் வந்தெய்தி ஒருவன் முன்னே ஓரிடத்து சேமித்து வைத்த நிதியை தான் நினைத்த பொழுதில் எளிதாக பெற்றவாறு போல திணைப்புலத்தில் இருக்கின்ற வள்ளி நாயகியாரை கண்டார். வள்ளி நாயகியை கண்ட முருகக்கடவுள் காமாக்கினி கூட சோர்ந்து வெம்பி ஆசை மிகுகின்ற உள்ளத்தினராய் அவர் இருக்கும் பரனுக்கு அணிமையில் சென்று மையுண்ட வாட்படை போலும் கண்களை உடைய பெண்ணே பெண்ணேகள் பூவுலகத்து பெண்கள் எல்லாருக்கும் இறைவியாயிருக்கும் உன்னை வேட்டுவர்கள் தனியே திணைப்புணங்காக்க வைத்து போயினரே. அவர்களுக்கு பிரமதேவர் பகுத்தறிவை சிறிதும் படைத்திலர் கூறும் என்று மனந்தளர்கின்ற உனக்கு உன் பெயரை மனந்தளர்கின்ற எனக்கு உன் பெயரை சொல்லுதி. அதனை சொல்லாயேனும் உன் ஊரை சொல்லாயெனின் உன் ஊரை சொல்லுதி. அதுவும் சொல்ல முடியாதாயின் உன் சிற்றூருக்கு செல்லும் வழியை சொல்லுதி என்றும் நீ என்னோடு ஒன்றும் பேசாதொழியினும் புன்முறுவல் செய்யாதொழியினும் என்னை சிறிதும் கண் திறந்து பாராதொழியினும் விரக மிகுந்துழலும் யான் உய்யும் வழியொன்றை காட்டாதொழியினும் மனம் சற்று முருகாதொழியினும் நின்பாற்பழியொன்று வந்து சூழும். ஆதலால் என்னை பாராமுகம் செய்யாதொழி என்று கூறி உலை முகத்திற்கு
கிட்ட மெழுகு போல உருகி ஒரு பெண்ணின் மாட்டு வைத்த ஆசையாக்கிய விலையில் அகப்படுகின்றவர்கள் போல வருந்தி இறங்கி நின்றார். அவ்வாறு வாசிங்க நீங்க. கோல் வந்துடுது. அருமுக கடவுளுடைய திருவிளையாடல் எல்லாம் சலனமில்லாத சந்திரன் கலங்குகின்ற சலத்திலே சலனமுறுவதாக தோன்றுதல் போலும் அன்றோ. குமார கடவுள் வள்ளிநாயகருக்கு முன்னே நின்று இயற்கையில் தம்மாட்டில்லாத ஆசையின் மிகுதியை உள்ளது போல காட்டி இவற்றை சொல்லி கொண்டு நிற்கும் பொழுது வள்ளிநாயகருடைய தந்தையாகிய நம்பி கொம்பு முதலிய வாத்தியங்கள் ஒலிப்ப வேடுவர்களோடு அங்கே வந்தான். அப்பொழுது முருகக்கடவுள் அடிவேதங்களாகவும் நடு சிவாகமங்களாகவும் கிளைகள் யாவும் பல கலைகளாகவும் தாம் ஒரு வேங்கை மரத்தின் உருவாகி நின்றார். வேட்டுவராசன் விரைவில் அங்கு வந்து மகளாகிய வள்ளி நாயரை கண்டு வள்ளிக்கிழங்கையும் தினைமாவையும் தேனையும் காட்டாவின் பாலையும் புற தின்பண்டங்களையும் அவருக்கு கொடுத்து திணைப்பினத்தின் நின்ற வேங்கை மரத்தை கண்டான். அவனுக்கு பக்கத்தில் நின்ற வேடுவர்கள் அவ்வேங்கை மரத்தின் நிலைமையை நோக்கி ஆச்சரியமுற்று, இது முன்னுள்ளது அன்று, இப்பொழுது புதிதாய் உண்டாமையினால் தீங்கு வருதல் நிச்சயம் என்று கோபித்து இந்த பெரிய வேங்கை மரத்தை இப்பொழுதே முறியுங்கள் என்பாரும், வேரோடு வீழ நாட்புறத்திலும் குழிவறியுங்கள் என்பாரும், இதன் அறையை மழுவினாலே தறியுங்கள் என்பாரும், இனி தாமதிக்காதீர்கள் என்பாரும் ஆயினர். இப்படி சொல்லுகின்ற வேடுவர்கள் யாவரையும் அரசனாகிய தம்பி விலக்கி அரசனாகிய நம்பி விலக்கி வள்ளி நாயருடைய முகத்தை பார்த்து, மகளே, இத்திணைப்புணத்தின் வேங்கை மரம் ஒன்று புதிதாகிய உண்டாகிய காரணம் என்னை உண்மையை சொல்லுதி என்று வினவினான். வள்ளிநாயகி யார் வெறிவி, தந்தையே, இது மாயம் போட் தோன்றிற்று. வந்த வரலாற்றை யான் அறியேன். நேற்றில்லாத ஈதோர் மரம் புதிதாய் முளைத்தது என்று யானும் மனநடங்கி இருந்தேன். இதுவே நிகழ்ச்சி என்றார். இதனை கேட்டுவ வேட்டுவராசன், மகளே, அஞ்சாதே, சேமத்தோடு இங்கே இரு. வேங்கை மரம் உனக்கு துணியாய் வந்தெய்தியது என்று கூறி வேடுவர் குலாத்தோடு போயினான். அதனை கண்ட தனா வாசிக்கிறீரோ? நான் கொஞ்சம் வாஜ்படுதான் விடுவேன். கண்ட அருமுக கடவுள் வேங்கை வடிவம் நீங்கி வள்ளி நாயர் காணும்படி பழைய மாண்ட வடிவம் கொண்டு எல்லையில்லாத ஆசை விட்டு இறங்குவர் போல அவருக்கருகே நின்று அருளினால் அவரை நோக்கி இவ்வாறு சொல்வாராயினர். கோங்கரும்பையொத்த தனங்களையுடைய குறவர் மகளே, இங்கே உன்னை வந்தடைந்தேன். எனக்கு உன்னுடைய கழல்கள் அல்லது புகலிடம் ஒன்றுமில்லை. நின்னை யான் என்று நீங்களன் பாவியேன் உன்னை பிரிந்து செல்ல வல்லனோ. உடம்பானது உயிரை அகன்று அறிவு கொண்டெழுந்து போக வன்மையில்லதென்பதை சொல்லவும் வேண்டுமோ. உன்னுடைய கண்ணாகிய வலையில் அகப்பட்டு எனக்கு அருள் செய்தலென்று சிறை கணித்தாய். எனக்கு உயிந்திரம் வேறுள்ளதோ. வாசியும் இங்கே உன் கையில் இங்கே உன் கையில் இவ்வுயிரை காத்துக்கொள் பெண்ணே. நீ ஆடும் சுனையாயும் அணியும் சந்தனமாயும் சூடும் மலர்களாயும் தோய பெற்றிலேன், வாடினேன். இனி யான் செய்யும் திறம் யாது? நீ திணைப்புணத்தை காத்து உன் பெருமைக்கு புல்லிது. நீ என்னோடு வருதி. அரம்பையர்கள் யாவரும் வணங்கி வாழ்த்த மேலாகிய பழைய நிலைமை தவறாத செல்வங்களை நீ அனுபவிக்கும்படி தருவேன் என்று இவை போல்வன பல குறிப்பு புரைகளை சொல்லி நின்றார். வள்ளிநாயகியார் அவருடைய மனக்குற கருத்தை உற்று நோக்கி, இவர் திறம் நன்று என்று நான் இழிகுலமாகிய வேடுவ சாதி பெண். நீர் உலகம் முழுவதற்கும் அருள் செய்கின்ற முதல்வர். நீர் என்னை தழுவ நேர்த்து நும் பெருமைக்கு தாழ்வாகிய வசனங்களை பேசல் பழியன்றி தகுதியாமோ. யான் திணை கொல்லையை காத்திருக்கும் ஒரு பேதை. நீர் உலகத்தை காக்கும் இறைவர். நீர் உளம் மயங்கி என்னுடைய கலவியை விரும்புதல்
முறைமை அன்று. புலியானது பசி மிகுந்தாற் புல்லையும் தின்னுமோ என்று பலவற்றைச் சொல்லி நின்றார். அப்பொழுது வேட்டுவராசரசன் தொண்டகம் துடி முதலிய வாத்தியங்கள் ஒலிப்ப வள்ளிநாயகியார் அஞ்சும்படி வேட்டுவர் கூட்டத்தோடு அங்கே வந்தான். வள்ளிநாயகியார் அவன் வந்ததைக் கண்டு மனம் நடுங்கி வெறுவி சுப்பிரமணிய கடவுளாகிய வீரருடைய முகத்தை நோக்கி, மிக்க வலிமையுடைய வேடுவர்கள் தீயவர்கள், இனி நீர் பிழைக்க நினைத்தால் இங்கே நில்லாமல் ஓடி போய்விடும் என்ற. அவர் அவற்றை கேட்டு அத்தேவியார் தம்மீது வைத்த அன்பிற்காக மிக மகிழ்ந்து விருத்தாராகிய ஒரு சிவனடியார் வேடம் பூண்டு வேடர்களுக்கு எதிரே சென்று வேட்டுவராசனை அணுகி நின்று அவனுக்கு அன்போடு விபூதியை கொடுத்து, அரசனை உனக்கு வலிமை மிகுந்திடுக, வெற்றி பெரிதாகுக, வளங்கள் விருத்தியாகுக என்று ஆசீர்வதித்த வேட்டுவரசன் அவருடைய பாதங்களை வணங்கி, இந்த உயர்ந்த மலையின் நீர் விருத்தர் வந்தீர், உமக்கு வேண்டியதை சொல்லும் என்றார். அவ்விருத்தர், மகாராசனே கேட்பாய், என்னுடைய மிகுந்த மூப்பு ஒளியவும் மனம் மயக்கம் நீங்கவும் இங்கே நும்வரை குமரி எய்தி ஆட விரும்பி மெலிந்து விரைவாக வருகின்றேன் என்றார். விருத்தர் கூறிய மொழியை அரசன் கேட்டு, நமது முதியோரே, நல்லது, நீர் கூறிய தீர்த்தத்தில் நாடோறும் முழுகி நமது மகள் தனித்திருக்கிறாள். அவர் பெரியவர் என்றுதான் சொல்றாரு. இந்த மகள் தனித்திருக்கிறாள், அவளுக்கு உதவியா இருக்க சொல்லும். அவளுக்கு ஒரு துணையாக இங்கே இரும். என்ன முதியவர் அரசனே, நல்லது என்றார். வேட்டுவராசனின் வள்ளிநாயகரிடத்தில் சென்று திருமாலையும் போட்டுட்டேன் தினைமாவையும் கிழங்கையும் பழங்களையும் புறவற்றையும் கொடுத்து அவருக்கு துணையாக அத்தவத்தவரை வைத்து வேடுவர்களோடு மீண்டும் போயினான். அரசன் சென்றதை விருத்தர் சிவவேடர் கண்டு வள்ளிநாயகியாரை நோக்கி, பெண்ணே, நான் இனி என்ன செய்வேன்? என்னை பசி நோய் வருத்துகின்றது என்று கூறி அவர் தேனும் கனியும் மாவும் கையில் கொடுக்க வாங்கி உட்கொண்டு, வெயிலும் மிகுந்தது, தண்ணீர் தாகமும் பெரிதாயிருக்கிறது என்றார். அதனை வள்ளிநாயகியார் கேட்டு, எந்தா இங்குள்ள மலைக்கு அப்பால் 7 மலைகள் கடந்தபின் உட்புறத்தில் ஒரு சுனை உள்ளது, அங்க போய் தண்ணீர் வருகி வரும் என்றார். விருத்தர், பெண்ணே, எனக்கு தண்ணீர் தாகத்தால் நான் வரல்கிறது, நான் புதியவன், மலவழியை சிறிதும் அறியேன், உன் காற்றுணைகள் வருந்தும் என்று சிறிதும் தாமதம் செய்யாமல் விரைவில் வந்து சுனநீரை எனக்கு காட்டுதி என்றார். வள்ளி நாயகியார் அதனை கேட்டு, சுவாமி வேறும் என்று அவரை அழைத்து கொண்டு தாம் முன்னே சென்று மலைகளை கடந்து போய் சுனநீரை காட்ட, அவர் வேணினால் விரும்பினவர் போல பருகி பின்னர் மேகத்தை அழகவாரத்தை உடைய பெண்ணே, என் உடம்பை வருத்துகின்றதும் சகித்தற்கரியதுமாகிய பசியை தனித்தாய், தண்ணீர் தாகத்தையும் தனித்தாய், இன்னும் என் தளர்ச்சி தவிர்ந்திலது, பாவியேன் கொண்ட மோகத்தையும் தனித்தாயின் என் குறை முடிந்தது என்று இறங்கி குறை இறந்து வேண்டி மயங்கி கும்பிட்டு நின்றார். அப்பொழுது வள்ளிநாயகியார் நகைத்து உயிர்த்து நடுநடுங்கி சிறி, பெரியவரே, மேலாகிய தவத்தோர் வேடத்தை பூண்டு இங்கே உமக்கு தாரானவற்றையே செய்தீர். எல்லார் விழிக்கும் பாலாய் தோன்றிய பருகினவருடைய உயிரை கவரும் ஆழகால விஷத்தின் தன்மை போன்றது உம்முடைய இயற்கை. திணைப்புலத்தை காக்கும் இழிந்த வேட்டுவர் மலாகி என்னை குற்றமில்லாத
மாதவத்தில் சிறந்த நீர் தழுவும்படி நினைத்து பேசத்தகாத வார்த்தைகளை பேசி வணங்கி நின்றதில் தகுதியற்று வேடுவர் இந்த இச்செய்கையை அறிந்தால் தீதாய் முடியும். நீர் சங்கு போல் நரைத்த முடியுடைய முதியராயிருந்தும் நல்லுணர்வு சிறிதும் இல்லீர். இதற்காக மூத்தீர். இலிகுலத்தனாகிய என்னை விரும்பி பித்து கொண்டார் போல பெற்றுகிறீர். இதனால் இவ்வேடர் குழுவுக்கெல்லாம் ஒரு கொடும்பழியை செய்தீர். நான் காக்கின்ற தினப்புலத்திலேயே பட்சிகளும் விலங்குகளும் வந்து கதிர்களை கவரும். நாவல்லவரே நீர் நடந்தருளும், நான் முந்தி போவேன் என்று கூறி வழிநாயகர் முன் சென்றார். அவர் முன் செல்லுதலை எம்பெருமான் பார்த்து இனி என்ன செய்வதென்று இறங்கி இவளுக்கு முன் வந்து அருள் செய்யும் என்று விநாயகர் கடவுளை பிரார்த்தித்தார். அப்பொழுது விநாயகராகிய யானை ஆறுமுகன் கடவுளுடைய ஆனா இது வேற மாதிரி போகுது. முதல் அவருக்கு உண்மையா தெரியாதானே அவர் யாருன்னு. கண் சரியில்லை, வேண்டாம் ஒரு பக்கம் வாசிக்கிறேன். கடவுளுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி கடல் போல் முழங்கி முன்பு செல்லுகின்ற வள்ளிய நாயியாருக்கு முன்னாக வந்து முன்னாக வந்தது. யானையை கண்டு அச்சத்தோடு மீண்டு தவ வேடங்கொண்ட சுப்பிரமணிய கடவுளை கிட்டி, நமது தலைவரே, என்னை அணுகவிடாமல் இந்த யானையை காத்தருளும் என்ற நீர் சொல்லியபடி செய்வேன் என்று கூறி அவருடைய பின் பக்கத்துக்கு சென்று தழுவி கொண்டார். இப்பொழுது முருகக்கடவுள் தனது முன்பக்கத்தில் விநாயகர் கடவுளாகிய களித்து யானையின் கேடு ஒன்றவும். நீங்களும் கண்ணாடி போடாமலோ படிக்கிறீங்கள்? நான் கண்ணாடி போடாதான் படிக்கிறேன். எனக்கு கண்ணாடி எடுத்து போட்டுட்டு வாங்க வாசிக்க. எனக்கு அப்ப நான் இது இந்த நாளைக்கு தான் முடியும். நீங்க கண்ணாடி போடாம இப்படி வாசிங்களா? இல்ல, பின்பக்கத்தில் எனக்கு கண்ணும் சரியில்லை, ரெண்டாலும் வாசிக்கணும்னு ஆசையில வாசிக்கிறேன். இந்த கண்ணு வள்ளி நாயியாரு ஆகிய பிடி யானையின் தன முன்னுங்கோடு ஊன்றவும் இரண்டுக்கு நடுவே ஒரு வச்சிர தம்பம் போல் நின்றார். அவர் விநாயகர் கடவுளை வந்தனைகள் செய்து, எம்பெருமானே, நீர் வந்தமையால் நான் மயமயக்க மொழிந்தேன். வள்ளி நாயகியும் என்னை சேர்ந்தாள். இனி நீர் மீண்ட என்றார். விநாயகர் கடவுள் தான் நன்றென்று மீண்டு போனார். முருகக்கடவுள் வள்ளி யானையை ஒரு சோலை கூடி மிகுந்த கருணை செய்து 12 திருப்புயங்களும் 6 முக திருவதனங்களும் வேட்படையும் குபீசனமும் மற்ற ஆயுதங்களும் மயில் வாகனமாக வள்ளி தெய்வானியார் தரிசிக்கும்படி தனது திருவுருவத்தை காட்டி நின்றார். தேவியார் வேலாயுதராகிய அக்கடவுளை உருவத்தை தரிசித்து வணங்கி துதித்து ஆச்சரியமுற்று நடுநடுங்கி வியர்த்து கைகுவித்து நின்று, வேட்படையேந்திய எம்பெருமானே, நீர் இவ்வருமை திருவுருவத்தை முன்னே காட்டி அடியேனை தள்ளுவாமல் தினை வீணே கழித்தீர். கொடியேன் செய்த குற்றங்களை எல்லாம் இப்பொழுது தவிர்த்து அடியேனை ஆட்கொண்டருளும் என்று தவிட்டாத அன்போடு கூறினார். முருகக்கடவுள், பெண்ணே, நீ முப்புறவியில் விட்டினவின் மகள், நம்மை மனம் செய்யும்படி தவம் செய்தாய். அதனால் இப்பிறப்பில் உன்னை வந்து சேர்ந்தோம் என்று அவரை தழுவி அருள் புரிந்து உன்னை
திணைப்புலத்தை காத்ததுக்கு முன்னே செல்லுதீர். ஞானம் அங்கே வருவேன் என்று கூற வள்ளி நாயர் அவருடைய பாதங்களை வணங்கி விடைபெற்று கொண்டு திணைப்புலத்தில் போயிருந்தார். அப்பொழுது ஐயத்தில் இருந்த பாங்கி வந்து அவருடைய பாதங்களை வணங்கி அவர் சூடிய பூ முதலியவற்றை நாட்டமும் அவயங்களின் தோற்றமும் புரை தொழுதல் முதலிய ஒழுக்கங்களும் உணவின் உள்ள அற்ப மறுப்பும் வண்டவாள வடங்களையுடையதால் முதலிய செயல்களும் இப்பொழுது வேறுபட்டிருத்தலை உற்று நோக்கி அவர் ஒரு தலைமகனோடு தலை பொய்திருந்தால் வேண்டும் என்று தெளிவுடையாய். இவ்வள்ளி நாயரை பார்த்து தலைவிய நீர் இத்திணைப்புணத்தில் அழிய இங்கே போயிருந்தார் சொல்லுதி என்றார். வள்ளி நாயர் அதை கேட்டு வெக்கி தோழியான் வெயிலால் மெலிந்து அப்புறத்துள்ள கனையில் ஸ்நானம் செய்யும்படி போனேன் என்றார். அதுக்கு தோழி கண் சிவக்கவும் வாய் வலுக்கவும் சரீரம் வேர்க்கவும் தனங்கள் விண்மவும் கைகளை களவும் செய்கிற கலை எவ்விடத்தில் உள்ளது அதை சொல்லுவாய் என்றார். அப்படி வினாவிய இருளைய பார்த்து வள்ளி நாயர் கோபித்து பார்த்து உன்னையே யான் உற்ற துணையாக மனதில் கொண்டு இங்கே இருந்தேன். சரி, ராணியக்கா வாசிங்கோ. அங்கனம் அங்கனம் எண்ணியிருக்கும் எனக்கும் வந்து ஒரு குற்றம் கூறினாய், நீ கொடியை என்றார். பாங்கியும் தலைவியும் இப்படி பேசிக்கொண்டு திருத்தலை முருக கடவுள் நோக்கி இதுவே சமயம் என்று எண்ணி வளைந்த வில்லையும் இலக்கு பார்க்கின்ற அம்பையும் உடைவாளையும் சொறிந்த கச்சினையும் உடையவராய் வேட்டை விளையாட்டால் வருந்தினவரைப் போல 2 பாதங்களும் சிவப்ப தனியே வந்து அவர்களை அணுகி, காந்தன் மலர் போலும் கைகளுடைய பெண்களே, யான் எய்த கணையினாற் பாய்ந்த இரத்தமும் முழங்குகின்ற பிளந்த வாயும் புண்பட்ட மேனியுமாய் ஓர் ஆண் யானை ஈண்டு வந்ததோ, சொல்லுதீர் என்று வேளம் முதலியவற்றை வினவி நின்றார். இருளை உமது வலியை உண்மையொத்த வீரர்களுக்கு சொல்வதே அன்றி ஏழைகளுக்கு சொல்லுவதென்ன என்று கூறி, இவ்விருவருடைய ஆசையை இவர்கள் கண்களே சொல்லும். இவர்கள் கோலம் பறவையை எய்கின்ற வேட்டுவர் கோலமே போன்றன. இத்தலைவர் வேட்டையாட வருகின்றதும் இத்தலைவி திணைப்புணத்திலிருந்து காக்கின்றதும் உண்மையாமோ என்று மதித்து அயற்புணத்தில் போயிருந்தாள். அப்பொழுது வேளம் வினவி வந்த வீரர், தோழியே, யான் சொல்வதை கேள். தமியேனுக்கு உற்ற உறவினர் நீங்களே. யான் நீர் விரும்பிய பொருள் எல்லாவற்றையும் தருவேன். உங்கள் பணிகள் எல்லாவற்றையும் தேடிச் செய்வேன். நீவிர் என்மேல் வெறுப்பின்றி சிறிது அருள் செய்யும் என்றார். இகுளை அவர் கூறியதை தெரிந்து ஐயருடைய எண்ணம் இதுவோ, நம்முடைய பெருங்கிழக்கு பூமியில் ஈதொரு பழியை நாட்டவோ ஐயர் வந்தது. பெரியோர் மறவர்களுடைய பேதை பெண்ணை ஆதரிப்பாரோ என்றார். அதனை கேட்ட தலைவர், மகாவிஷ்ணு தந்த அமிர்தமும் வேடுவர்கள் செய்த மகா தவப்பயனும் பெண்களுக்கு அரசியும் எனக்கு ஆசையை தந்து பேரருள் செய்த பேரலையுமாகிய தலைவியை பேதை என்பதே பேதமை என்று கூறினார். அதனை கேட்ட தோழி, தலைவரே, இங்கே வேடர்கள் வருவர். அவர் மிக கொடியவர். செய்வது தவிர்த்து ஒன்றும் அறியார்.
காண்பாராயின் எம்மை கொள்வர். நீர் இங்கே நின்று ஆவதென்ன, போம் என்று நெறிப்படுத்தி கூறினார். தலைவர், தோழியே, நின் தலைவியோடு என்னை கூட்டாதொழிதையே, எனின் அவளுடைய வடிவத்தை படத்தில் எழுதி பனைமடல் ஏறி ஊர் தெருவில் ஓட்டுவேன். இது நாளைக்கு யார் செய்வது என்ற. அவர் சொல்லியவற்றை தோழி கேட்டு பயந்து, தலைவராகிய உமக்கு மடலே ஏறுதல் நீதி அன்று. நீர் குறுக்கத்தி மரச்சோலையில் மறைந்திரும். நான் என் தலைவியை அங்கே கொண்டு வருவேன் என்று சொல்லி போயினாள். எம்பரமான தலைவர் மனமகிழ்ந்து மாதவி சோலையிற் போய் வீற்றிருந்தார். பாங்கி விரைந்து திணைப்புற்று சென்று வள்ளி நாயருடைய பாதங்களை வணங்கி தலைவருடைய ஆசையையும் பிறவற்றையும் சொல்லி தேற்றி ஒருமைப்படுத்தி அவரை அத்தினப்புணத்தினின்றும் செல்வாயாக மெல்லவாக அழைத்து கொண்டு மாதவி சோலையை போய், அன்பின் மிக்க தலைவியே, யான் நிம்மலையை சுற்றி போய் உன் கூந்தலிற் சூடுதற்கரிய காந்தவன் மலர்களை பறித்து கொண்டு வருவேன். நீ இங்கே நில் என்று குறிப்பாக சொல்லி நிறுத்தி போனாள். முருக கடவுள் மிக மகிழ்ந்து முன்போல வள்ளி நாயரிடத்து வந்து அவர் தம்முடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்க அவரை திருக்கரங்களால் எடுத்து தழுவி இன்புமுற்று, பெண்ணே கேள், உன் தந்தையும் பிறரும் வந்து உன்னை தேடுவர். திணைப்புலத்தை காவல் செய்யும்படி தோழியோடு நீ அங்கே போவாய். நாம் நாளைக்கு வருவோம் என்று கூறி மறந்து போயினார். வள்ளி நாயகியார் குறுக்கத்தி சோழியை நீங்கி வருதலும் தோழி அவரை எதிர்கொண்டு சில காந்தன் மலர்களை காட்டி அவருடைய கூந்தலை சூட்டி அழைத்து கொண்டு சென்றார். இவ்வாறு வழிவருகின்ற தோழியோடு வள்ளி நாயகியார் தம்முடைய திணைப்புலத்தை அடைந்து அதனை காத்து கொண்டு நாயகருடைய பிரிவின் மாற்றாமையால் மனம் புலந்திருந்தார். இருக்க திணைக்கதிர்கள் முற்றி விளைந்தன. அதனை கண்ட குறவர்கள் யாவரும் வந்து கூடி வள்ளி நாயகியை பார்த்து திணைகள் விளைந்தன. வேங்க மரங்களும் அதற்கு சாட்சி பகந்தன. இதுகாரம் நீ இதனை பாதுகாத்து வருந்தினாய், நீ உன் சிற்றூருக்கு செல்வாய் என்று உரைத்தார்கள். வள்ளி நாயகியார் மேல்பட்ட புண்ணில் எரி நுழந்தாற் போல அச்சொற்களை கேட்டு மனங்கலங்கி இகுளையும் தானுமாய் அப்புனத்தை நீங்கி சிறுகுடிக்கு சென்றார். செல்லுகின்றவர் மான்களையும் மயில்களையும் கிளிகளையும் புறாக்களையும் பிறவற்றையும் நோக்கி, யாங்கள் இப்புனத்தை விட்டு சிற்றூருக்கு போன செய்தியை நம் தலைவருக்கு சொல்லுதீர் என்று கூறி சிறு குடியிற் புகுந்து கோயிலை அடைந்து தன்மை வேறுபட்டு பாவையும் கலங்கும் ஆடாமலும் எந்த பெண்களோடும் முன்போல பேசாமலும் புலம்பி தனியே இருந்தார். அப்பொழுது செவிலித்தாயும் நற்றாயும் வந்து மகளை உற்று நோக்கி, உனக்கு மேனி வேறுபட்டது, குற்றம் வந்தவார் என்னை என்று வன்புற கூறி கோபித்து அவரை இருந்தார்கள். அவர் புண்ணிய சுப்பிரமணிய கடவுளை புணர்ந்து பிரிந்தமையினால் உடம்பு மெலிந்து உள்ளம் வெதும்பி உயிரிழந்தவர் போல பரவசமாய் விழுந்தார். அதனை கண்ட பெண்கள் துன்பமுற்று சூழ்ந்து அவரை எடுத்து தழுவி அவருடைய மெய் நுடங்குதலையும் கைவளை கழலுதலையும் கண் பனித்தலையும் குணங்கள் வேறுபட்டதையும் அச்சம் கொள்ளுதலையும் நோக்கி, சுப்பிரமணிய கடவுள் தொட்டதை அறியாதராய் நம் பெண்ணை தெய்வம் தீண்டிற்று போலும் என்றார்கள். தந்தியாகிய நம்பியும் கிளைஞரும் மற்ற வேடுதல்களும் பிறரும் வள்ளி நாயகியினுடைய செயலை நோக்கி மனம் வருந்தி தேவராட்டியையும் ஆட்டாளையும் அழைத்து வந்து சுப்பிரமணிய கடவுளுக்கு வெறியாட்ட
வெறியாட்டையர் வித்தார்கள். வெறியாட்டையர் வித்தார்கள். அயர்வித்தார்கள். வெறி ஆட்டத்தை அயர்வித்தார்கள். அயர்வித்தார்கள். அப்பொழுது குமரவேள் வெறியாட்டாளன் மேல் ஆவேசித்து வள்ளிநாயகி திணைப்புணத்தில் தனியே இருக்கும் பொழுது தாம் தீண்டினோம். பிரிதோர் காரணமும் உண்டு. நாம் மனம் மகிழ்தற்கேதுவாகிய சிறப்பு நேர்ந்தால் குறை நீங்கும் என்று குறிப்பினார் சொல்லினார். அச்சொல் செவியிற் புகுதலும் வள்ளிநாயகியார் அவசம் நீங்கி நன்கெழுந்திருக்க செவிலித்தாய் அப்பொழுதே முருகக்கடவுளை நினைந்து இவள் சிறப்பை நேர்வோம் என்று சொல்லி அதனை நேர்ந்தாள். என்னடா கந்தபுராண வசனம் 6 மணி நாவலில் எறினது சரியான கஷ்டம் வாசிக்கிறது. அதுக்குள்ள கண்ணாடியும் இல்லாம பிளவிளைய இப்ப சக்குனமக்கா வாய்ச்சதுல இவ்வளவோ பிள்ளை திருத்தி கொண்டிருந்தா இன்றைக்கு முழுக்க திருத்தி கொண்டிருக்கலாம். அதுக்காக நான் அதை இதன்றேன் இல்ல அப்ரிசியேட் பண்றேன் இல்லை. ஏனண்டா கண்ணாடிய போட்டு அதை கொஞ்சம் பிளத்து வடிவா வாசிக்கணும். இது யூடியூப்ல போடுறது மற்றவையும் கேட்கறது விளங்கி கொள்ளுங்க. நான் இது யூடியூப்ல போடாட்டி நான் எப்படி என்றாலும் வாய்ச்சி முடிக்கலாம்னு யோசிப்பேன். அதான் யார் என்ன சின்ன பிள்ளை விட்டாலும் அதை திருத்துறது மற்ற வேணுண்டா கேட்கிறவைக்கு இது விளங்காது. இது கொஞ்சம் கஷ்டமான தமிழ் தான். கஷ்டமானது 11ஆம் ஆண்டு தமிழ் தான். அதுதான் கஷ்டம், சரியான கஷ்டம். வாசிக்க கஷ்டமா இருக்கு. கேட்கிறவைக்கு விசரா இருக்கும் என்ன வாசிக்கணும். இவ்வாறு வள்ளிநாயகியார் சிறுகுடியில் இருப்ப வேட்டுவர்கள் விளைந்த திணைகளை அறிந்து கொண்டு சிறுகுடியில் சென்றார்கள். குமரவேள் இதனை பார்த்து தாள்களையுடைய திணைப்புணத்திற் போய் வள்ளிநாயகியாரை காணாதவராய் புலம்பி மேகத்தை வினவினார், மயில்களை வினவினார், திணைப்புணத்தை வினவினார், முருகனுக்கு ஒண்ணும் தெரியாது வினவினார், ஜாதைகளை வினவினார், மான்களை வினவினார், சோலைகளை வினவினார், மலைகளை வினவினார், வாடினார், தளர்ந்தார், நெஞ்சம் வருந்தினார், மயங்கினார், வெய்துயிர்த்தார். வள்ளிநாயகியுடைய சிற்றடி சுட்டை நாடினார், திகைத்தார், நின்று நடுங்கினார், அவரை தேடித் திரிந்தார். அப்பெருமானுக்கு இவைகள் எல்லாம் திருவிளையாடல் போலும். குமாரக்கடவுள் வள்ளிநாயகியாரை தேடுவார் போல் இவ்வாறே பகற்பொழுதை கழித்து வாடி திணைப்புலத்தை சுற்றி அர்த்த யாமத்தில் வேடர்களுடைய சிற்றூரிற் பூந்து வேட்டுவராகிய அரசனாகிய நம்பியிருக்கும் சிறுகுடியில் புறத்திற் போய் நின்றார். பாக்கி அவரை கண்டு வணங்கி, சுவாமிகள் நீவிர் இரா காலத்தில் இச்சிற்றூரில் வருதல் கூடாது. நமது தலைவியும் உம்மை பிரிந்தால் உய்ய மாட்டாள். நீவிர் இருவரும் இவ்விடத்தில் கூடுதற்கேற்ற இடமில்லை. ஆதலால் அவளை உடன் அழைத்து கொண்டு செல்லும் என்று கூறி அவரை அவ்விடத்திற்கு நிறுத்தி வள்ளிநாயகியாரை அடைந்து கொண்டு தலைவனை கொண்டு செல்லும்படி மனத்தில் துணிந்து ஈண்டு வந்தார். வருதி என்றழைக்க அவர் நன்றென்று ஒருபட்டார். பின்பு தோழி நன்றாயின் நித்திரையையும் சுற்றத்தாருடைய நித்திரையையும் முறங்காத நாயின் நித்திரையையும் அந்நகரத்துடைய நித்திரையையும் அறிந்து பேயம் உறங்குகின்ற அர்த்தயாமத்திலே வாசற்கதவை நீக்கி வள்ளிநாயரை கொண்டு வந்து சுப்பிரமணிய சந்நிதியில் விடுத்தார். சுப்பிரமணிய கடவுளுடைய சந்நிதியில் விடுத்தாள். சுப்பிரமணிய கடவுளுடைய சந்நிதியில் விடுத்தாள். அவ்வம்மையார் அக்கடவுளை நமஸ்கரித்து, தலைவரை புள்ளிய இந்த வீட்டைச் சேரியிலே பாவியேன் பொருட்டாக நறு நாட்டம் பொருந்திய தாமரை மலர் போலும் அருமை திருவடிகள் கன்ற அர்த்த யாமத்தில் நீர் நடப்பதா என்று இறங்கி அஞ்சலி செய்து நின்றார். அப்பொழுது அக்கடவுளை தோழி நோக்கி, தீத்தொழிலையுடைய வேடுவர்கள் கண்டார் தீமையாய் விளையும். இவளை இப்பொழுதே சிறப்பினையுடைய
நுமதூருக்கு கொண்டு சென்று காத்தருள் புரியும் என்று அவருடைய திருக்கரத்தில் வள்ளிநாயகியாரை அடைக்கலமாக கொடுத்து அஞ்சலி செலுத்தி நின்றாள். முருகக்கடவுள் அத்தோழியாருடன் கருணை செய்து, சோழியே, நீ மாட்டு வைத்த கருணையை நாம் மறக்க மாட்டோம் என்று அருளி செய்தார். தோழி வள்ளிநாயகியாரை வணங்கி இறுதி தழுவி விரைந்து செல்வாய் என்று முருகக்கடவுளோடு கூட்டி அனுப்பி அவர் இருவரும் விடை கொடுத்து அனுப்ப தாம் மீண்டும் சிறுகுடியில் புகுந்தாள். தோழி விடைபெற்று கொண்டு செல்லுதலும் முருகக்கடவுள் வள்ளிநாயகியாரோடு அந்நடுநிசியிலே காவல்களை எல்லாம் கடந்து சிற்றூரை நோக்கி ஒரு பசுமர சிற்றூரை நீங்கி ஒரு பசுமரக்காட்டு சேர்ந்து அவரோடு அங்கிருந்தார். இருக்க பிளரி காலமாக மாதலும் வேட்டுவராவுடைய மனைவியான நித்திரை நீங்கி விரைவிற்றெழுந்து தன் மகளை காணாதவளாய் வள்ளியுமே இப்படி செய்யக்க அப்ப அதுதானே நானும் சொல்றேன். மாறி வருது உள்ள அங்க அவர் விக்கி என்ன செய்யறது? தோழியை வந்து வினாவினாள். அவள் அன்னியே இவ்விரவில் அவளும் நானும் நித்திரை செய்ததுண்டு. அதன் பின் அவள் செய்ததை அறிகிலேன் என்றாள். தங்கள் மகளை காணாமையை தாய் வந்து சொல்ல வேட்டுவராசன் கேட்டு தெருமந்து செய்து பொங்கி யாவனோ ஒருவன் நம்மனையிற் காவல்களை கடந்து நம்மகளை கொண்டு போயினான் என்று கூறி வாட்படைய இடையிற்கட்டி வில்லையும் அம்பையும் ஏந்தி தமது கன்னியை கவர்ந்த கள்வன் இருக்குமிடத்தை தேடுதற்கு விரைவில் செல்வேன் என்று கோபத்தோடு எழுந்து செல்ல அச்சிற்றூரில் வேட்டுவர்கள் அதனை அறிந்து பழிதற்கரிய இந்த சிற்றூரிலே ஜாமத்திலே வந்து வள்ளிநாயை கவர்ந்து கொண்டு மாயையினால் மீண்டு போன கள்வனை தொடருவோம் என்று வில்லையும் அம்பையும் ஏந்தி போர்க்கோலங்கொண்டு விரைந்து போய் தம் அரசனோடு கூடி கொம்பு வாத்தியத்தை ஊதி நெறிகளோடும் நெறிக தோறும் ஓடியும் சோழியங்கு முலாவியும் புலங்களில் புகுந்து தேடியும் வள்ளிநாயையின் அடிச்சுவட்டை நோக்கியும் எவ்விடங்களிலிருந்து இருந்தார்கள். இவ்வாறு வேட்டுவராசன் வேடுவர்களோடு வள்ளிநாயரை தேடி செல்ல பக்கத்தில் ஒரு சோலையிலே முருக கடவுளோடு களவாக உடன் புகுந்தார். அவர்களை வருதலைத்திருந்து அஞ்சி அக்கடவுளுடைய திருவடிகளில் விழுந்து பொருமி எம்பெருமானே, வேடர்கள் பலர் அம்புவில் வாழ் வேல் முதலிய ஆயுதங்களை ஏந்தி நம்மை தேடிக்கொண்டு இச்சோலையின் பக்கத்து வந்தார்கள். என் மனன் நடுங்கிறது, யாமினி செய்வதென்னை, அதனை அடியேன் அறியேன், நீயே சொல்லி அருளும் என்றார். வெண்ணே வருந்தாதே, முன்பு கிரௌஞ்ச மலையையும் சூரனுடைய மேர்வையும் பிளந்த வேட்படை நம்மிடத்திருக்கிறது. நம்மவர்கள் நம்மோடு போர் செய்யும்படி வந்து சூழ்ந்தாற் கொள்வோம், நீ அதனை பார்த்து கொண்டு நமக்கு பின்னிரு என்று சுப்பிரமணிய கடவுள் வள்ளிநாயகருக்கு கூறினார். அதனை அவர் கேட்டு எம்பெருமானுக்கு புறத்தில் வருதலும் வேடுவர்கள் அத்தன்மையை உற்று நோக்கி விரைவில் நெருங்கி வந்து சீறி வெய்துயிர்த்து பொங்கி அந்த சோலையை வளைந்து கொண்டார்கள். வேட்டுவராசன் அதனை கண்டு சோலையை கொண்டார்கள். அது என்ன? சோலையை கிட்டி நமது கவர்ந்த கல்வன் தப்பி போகவில்லை அம்மா, இவன் நமது வலிமையை சிறிதும் மதிக்கின்றன், இவனுடைய வலியை அக்கினி வரந்துண்ணுகின்ற முதுகாட்டை போல விரைவில் அளிப்போம் என்றான். இப்படி கூறிய நம்பியும் வேட்டுவர்களும் கடல் போல ஆர்த்து விற்களை வளைத்து முறையாக அம்புகளை வீசி சூரியனை மேகங்கள் மறைந்தாற்போல முருகக்கடவுளை வளைத்து கொண்டார்கள். வேட்டுவர்கள் பயவர்களாய் சூழ்ந்து கோபித்து விட்ட வெவ்விய கணைகள் யாவும் பேரழகினையுடைய கிருபாசமுத்திரமாகிய சுப்பிரமணிய பெருமான் மீது மலரின் தன்மையினவாய் வந்து படுதலும் வள்ளிநாயகியார் பதைத்து எம்பெருமானே, தேவரீர் மீது வானங்களை விடுகின்ற கீழோர்களாகிய வேட்டுவர்களை உமது வேட்படிய விடுத்து கொள்ளுதல் வேண்டும். மிருகராசனாகிய சிங்கம் கொலை தொழில் செய்ய நினையாததால் எளிய மெரையும் மானும் பன்றியும் யானையும் அதனை கொள்ள எண்ணி அணுகுமே என்றார். பிள்ளையாண்டி வாசி. அவ்வாறு வள்ளிநாயகியார் சொல்ல முருக கடவுளுடைய திருவருளால்
பக்கத்தில் நின்ற சேவற்கொடி நிமிர்ந்தெழுந்து கூவுதலும் தா. வேட்டுவாசனும் அவன் குமாரர்களும் சுற்றத்தாரும் யாவரும் விரைவில் இறந்து வீழ்ந்தார்கள். தனது தந்தை தமையன்மாரும் சுற்றத்தாரும் வீழ்ந்து வந்ததை வள்ளிநாயகியார் பார்த்து பதவரத்திறங்கி சோர கந்தசுவாமி அவருடைய அன்பை காணும்படி திருவுள்ளத்து மூழ்கி கருணையோடு அச்சோழியை நீங்கி சென்றார். வள்ளிநாயகியாரும் அவரை தொடர்ந்து சென்றார். செல்ல நாரத முனிவர் எதிரே வந்து வள்ளிநாயகியாரோடு சுப்பிரமணிய கடவுளை வணங்கி எம்பெருமானே தேவரருடைய செயல்களை எல்லாம் சொல்லி அருளும் என்று கேட்டார். அவர் தாம் வள்ளிநாயகியாரை கண்டது முதல் வேடுவர்களை வதைத்தது வரை நிகழ்ந்தவைகள் யாவற்றையும் சொல்லினார். நாரத முனிவர் அவற்றை கேட்டு சுவாமி பெற்ற பிதாவையும் புற சுற்றத்தாரையும் தேவரீர் கோபத்தோடு வதை புரிந்து அவர்களுக்கு மீட்டு சிறந்த கருணை செய்யாமல் அவர் பெண்ணை அழைத்து கொண்டு செல்ல தகுமோ என்று கூற அருள்வல்லாகிய கடவுளும் முனிவனே நீ கூறியது பொருந்தும் என்று அருள் செய்தி சோலைக்கு மீண்டும் சென்று தம்மாட்டு பேரன்பினையுடைய வள்ளிநாயகியாரை நோக்கி நம்மேல் வந்து நம்மேல் வந்து ஓர் செய்து நிறந்த நின்ற சுற்றத்தாரை எல்லாம் எழுப்புகின்றார். என்னலும் அவர் நன்றென்று அக்கடவுளை வணங்கி உயிர் நீங்கி இறந்த நாம் சுற்றத்தார் எல்லாரும் எழுங்கள் என்று அருளி செய்தார். அப்பொழுது வேட்டுவராசனாகிய நம்பி நித்திர செய்வோன் பதைத்து விடுத்து எழுந்தாற் போல சுற்றத்தாரோடு எழுந்தான். அவர்கள் எழுந்த பொழுது சுப்பிரமணிய கடவுள் கருணை வெள்ளம் பொழிகின்ற 6 திருவதனங்களும் 12 திருப்புயங்களும் வேற்படையும் ஒளிந்த படைகளுமாய் தம்முடைய திருவுருவத்தை காட்டி அருளினார். வேடுவர்கள் அவரை தரிசித்து ஆச்சரியமுற்று உமது வேட்டுவ செடியை காக்கின்ற நீரே எங்கள் பெண்ணை களவு செய்து எங்கள் வரம்பை அழித்து எங்கள் குலத்துக்கு தீராத பெரும் பழி ஒன்றை நிறுத்தினீர். தன் புத்திரர்கள் உண்ணும்படி தாயானவள் நஞ்சை ஊட்டினால் அதனை விலக்குவர் யார்? அது நிற்க எம்பெருமானே நீர் எங்கள் மகள் மேல் வைத்த ஆசையால் நாங்கள் உணராவண்ணம் நம்முடைய பெரிய காவல்களை கடந்து அவளை கவர்ந்து கொண்டு வந்தீர். இனி நமது சிற்றூருக்கு வந்து அக்னி சாட்சியாக அவளை விவாகம் செய்து கொண்டு உம்முடைய ஊருக்கு செல்லும் என்றார்கள். தமது மாதுளன் முதலானோர் இவ்வாறு சொல்லிய மணமொழிக்கு சுப்பிரமணிய கடவுள் இசைந்து அவர்களுக்கு பெருங்கருணை செய்து வள்ளிநாயகியாரை அழைத்து கொண்டு நாரத முனிவரோடு அச்சோழியை நீங்கி திருவடித்தாமரைகள் நோவ சிற்றூரை அடைந்தார். வள்ளிநாயகியாருடைய தந்தையும் சுற்றத்தார்களும் மனம் மகிழ்ந்து முருக கடவுளோடு கூட சென்று சிற்றூரில் உள்ளாரை நோக்கி நமது குலதெய்வமாகிய கந்த சுவாமியே தம் பெண்ணை கவர்ந்தார். அவர் நம் வேண்டுகோளின்படி அவளை மனம் செய்யவும் உடன்பட்டு வந்தார். இது நிகழ்ந்தது என்றார்கள். அதனை கேட்ட சிற்றூரில் உள்ளோர்கள் முன்பு தம் மனத்தில் உண்டாகிய கோபமும் நாணமும் நீங்கி மகிழ்ச்சி உண்டாக நின்றார்கள். வேட்டுவ அரசன் சுப்பிரமணிய கடவுளையும் வள்ளிநாயகியாரையும் தனது மனையில் அழைத்து கொண்டு வந்து புலித்தூலாசனத்தின் மீது வீற்றிருக்க செய்தார். அப்பொழுது ஆறுமுக கடவுள் தமது திருமருங்கில் இருந்த வள்ளிநாயகியாரை அருளோடு நோக்க அவருக்கு வேட்டுவ கோலம் நீங்கி பழைய தெய்வ கோலம் முழுவதும் ஒருங்கே வந்து பொருந்திற்று. வேட்டுவராகிய நம்பியும் சுற்றத்தாரும் நற்றாயும் செவிலித்தாயும் தோழியும் மற்றைய பெண்களும் வள்ளிநாயகியாருடைய தெய்வ கோலத்தை நோக்கி இவள் எங்களிடத்தில் வந்தது நாம் செய்த பெருந்தம் பயணி என்றார். அந்த சுபகும் முகூர்த்தத்தில் வேட்டுவராசன் சுப்பிரமணிய கடவுளுடைய திருக்கரத்தில் வள்ளிநாயகியாருடைய திருக்கரத்தை வைத்து நம்முடைய தவப்பனாய் வந்த குமாரியை அன்பினால் என்று உமக்கு மனம் செய்து தந்தேன், ஏற்றுக்கொள்ளும் என்று செய்தான். அப்பொழுது சொல்லணும் என்ன சத்தம் தானா எல்லாம் கதைக்கிறது. அது எங்கட ஊர்ல மாறி தெத்தம் பண்ணி கொடுக்குற தெத்தம் பண்ணி
ஆனா அருவி வந்தது, சொல்லுறது நனைச்சு தாரா தான் தத்தம் கொடுக்குது. என்று சொன்னா இன்னும் சிறப்பு. தார தட்டம் தண்ணி வாட்டி கொடுக்கறது தான் தார தட்டம். சரி தாரா தத்தம் செய்தார். அப்பொழுது நாரத முனிவர் அருமுக கடவுளுடைய பணியினால் அக்கினியையும் மற்ற உபகரணங்களையும் வருவித்து வேத விதிப்படி திருமணச் சடங்கை இயற்றினார். அந்த வேளையில் தேவாதி தேவராய சிவபெருமான் அடி பிரமேந்திராய் தேவர்களும் பிறரும் சூழ உமாதேவி சமேதராய் ஆகாயத்தில் எழுந்தருளி வந்து நின்று சுப்பிரமணிய கடவுள் வள்ளி நாயகியாரை திருமணம் செய்யும் தன்மையை முழுதும் பார்த்து தன்னழி புரிந்து நின்றார். விஷ்ணு முதலிய தேவர்கள் மகிழ்ந்து பூமலை சொரிந்து முருகக் கடவுளை நோக்கி சிற்றூரிலுள்ளார் முருகக் கடவுளை அஞ்சலி துதித்து முருகக் கடவுள் அதனை நோக்கி கடவுளை அஞ்சலித்து துதித்து அஞ்சலித்து முருகக் கடவுளை அஞ்சலித்து துதித்து ஆர்த்தார்கள். ஆறுமுக கடவுள் அதனை நோக்கி சிற்றூரில் உள்ளார் சிறிதும் உணரா வண்ணம் சிவபெருமானையும் மாதவியாரையும் தொழுது மற்றை அடி பிரமேந்திராதி தேவர்களுக்கும் தனித்தனி அருள் புரிந்தார். அப்பொழுது பார்வதி பாகராகிய பரமசிவன் பிரம விஷ்ணு முதலாய தேவர்களோடு மறைந்து அருளினார். நாரத முனிவர் தாம் இயற்றிய திருமணச் சடங்கு முற்றுப்பெறுதலும் வள்ளி நாயகியாரையும் முருகக் கடவுளையும் வணங்கி துதித்தார். மாதுளனாகிய நம்பி அவ்விருவர் திருமண கோலத்தையும் தரிசித்து இக்கண்களால் அடைய பாலானாகிய பயன்கள் எல்லாவற்றையும் இன்றே ஒருங்கு பெற்றேன் என்றான். அவனுடைய மகிழ்ச்சியை யார் இவ்வளவென்று சொல்லற்பாலர். வேட்டுவ பெண்கள் தமது மருகரும் வள்ளிநாகையும் இன்று போல என்றும் வாழ்க என்று ஆசிகள் சொல்லி தூய மலரையும் அருகையும் சொரிந்தார்கள். கேட்டவர்கள் செந்தினை மாவையும் வேட்டுவர்கள் செந்தினை மாவையும் தேனையும் இனிய கனிகளையும் காய்களையும் கிழங்குகளையும் பிறவற்றையும் தேக்கி இலையாலாகிய கல்லை படைத்து கல் இலையில் படைத்து வள்ளி நாகையாரும் நீரும் வெற்றை அன்போடு உட்கொண்டருளும் என்று பிரார்த்திக்க அவர் இருவரும் அருள் புரிந்து சிற்றூண்டிகளை நிவேதனம் கொண்டருளினார்கள். அவர்கள் நிவேதனம் செய்தமை விஷ்ணு முதலிய தேவர்கள் மாட்டும் முனிவர்கள் மாட்டும் மற்ற சராசரங்கள் மாட்டும் எவ்விடத்தும் வியாபித்தது. அதன்பின் ஆறுமுக கடவுள் எழுந்து நின்று வேட்டுவரசனை நோக்கி யாம் வள்ளி நாயகியோடு திருத்தணி மலையில் சென்று இனிது வீற்றிருப்போம் என்றலும் அவன் நன்றன்று அதற்கு உடன்பட்டான். நன்றாயும் செவிலித்தாயும் பாங்கியும் வள்ளி நாயகரை நோக்கி உன்னுடைய நாயகனுக்கு பின்னே செல்கின்றனியா இது நன்று என்று அன்போடு அவரை தழுவி பல ஆசிகளை சொன்னார்கள். அவர் முருகக்கடவுளோடு உடன் செல்வதற்கு துணிந்தார். அக்கடவுள் வள்ளி நாயகியோடு வேட்டுவராசனுடைய வீட்டை நீங்கி அவனை அழைத்து தேவர்களும் வணங்கும்படி நீ சிற்றூரை அரசியற்றி இங்கே இருக்குதி என்று கூறி அவனை அங்கே நிறுத்தி வள்ளி நாயகியாரும் தாமுமாய் வள்ளிமலையை நீங்கி ஆகாய வழி கொண்டு சென்று செரு தனிமலையை அடைந்து முன்னே தெய்வ தச்சனால் அமைக்கப்பட்ட கோயிலில் புகுந்து இவ்வுலக தீர்கள் யாவும் ஒய்யும்படி அவ்வம்மையாரோடு அங்கே வீற்றிருந்து அருளினர். அருமுக கடவுள் வள்ளி நாயகியாரோடு செருத்தணி மலையில் வீற்றிருக்கும் காலத்தில் அவ்வம்மையார் அவருடைய பாதங்களை வணங்கி சுவாமி இந்த சிறந்த மலையின் பெருமைகளை அடியேனுக்கு சொல்லி அருளும் என்று வினவ அவர் ஆன்மாக்கள் அவைகளை அறிந்து உய்தல் வேண்டும் என்னும் பெருங்கருணையினால் இவ்வாறு சொல்வராயினர். வள்ளி நாயகியே யாம் சூரவன்மனோடு செய்த போரினும் நும்மவர்களாகிய வேடர்களோடு செய்த போரினும் கோபம் தணிந்து இங்கே வந்து இருத்தலால்
இம்மலை செருத்தணி என்று ஒரு காரண பெயரை பெற்றது. காமாட்சி அம்மையார் முலையினாலும் வளையலினாலும் ஏகாம்பரநாத சுவாமியை வசப்படுத்தி வீற்றிருக்கின்ற காஞ்சிபுரத்து சமீபமாய் நிற்றலால் இம்மலையினது தூய்மை சொல்லும் தகமை உடையதன்று. மலர்களுள் தாமரை மலர் சிறந்தது போலவும், நதிகளுள் கங்கை சிறந்தது போலவும், தலங்களில் காஞ்சிபுரம் சிறந்தது போலவும், மலைகளில் செருத்தணி மலை சிறந்தது. நாம் கொம்பு வாத்தியத்தை எம்பியும் வேங்குழலை ஊதியும் யாழை வாசித்தும் ஏழிசைகளை பாடியும் மற்றிய பல வாத்தியங்களை ஒலித்தும் இம்மலையிலே விளையாடுவோம். பிற திருவிளையாடல்களையும் செய்வோம். சிவருமான் மந்தரமலை மேருமலைகளை காட்டிலும் திருக்கைலாய மலையே விரும்பி வீற்றிருத்தல் போல பூமியில் நமக்கு சிறந்த பல மலைகள் இருப்பினும் இந்த செருத்தணி மனையில் நாம் மிகவும் பிரீத்தியோடு வீற்றிருப்போம். அதற்கு சான்று ஒன்றுள்ளது சொல்வோம் கேள். இந்திரன் நமக்கு நாடோறும் சாத்தும்படி 3 நீலோற்பனங்களை முன்னாளிலே இந்த சுனையில் வைத்து உண்டாக்கினார். அவைகள் காலையில் ஒன்றும், உச்சியில் ஒன்றும், மாலையில் ஒன்றுமாக 3 மலர்களை ஊழி திரும்பினும் ஒளிவின்றி எந்நாளும் மலரும். அது தவிர வள்ளி நாயகியே, இந்த மலையின் பெருமையை யார் சொல்ல வல்லார்? இந்த மலையை தொழுதவர்களுடைய பாவம் எல்லாம் நீங்கும். மன அன்போடு இந்த மலையிலே வந்து நமக்கு முன்னே உள்ள இந்த சுனையிலே விதிப்படி மூழ்கி நம்மை தொழுபவர்கள் நமது பதவியை அடைந்து வாழ்வார்கள். 5 நாள் இம்மலையில் வந்து வசித்து நம்முடைய பாதங்களையே தஞ்சமென்று எண்ணி வழிபடுகின்ற தவத்தர்கள் மனத்தில் விரும்பிய போகங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து பின் மோட்சத்தை அடைவர். தேவர்களாயினும் முனிவர்களாயினும் சிறந்த மற்றொருவராயினும் பிறந்த பின்பு இம்மலையை வந்து வணங்காதவர் சாவர முதலிய கீழுள்ள பிறப்புகளிலும் இழிந்தோரே. உப்பிரதட்சணம் செய்தாலும் அவர்களுடைய பாவ சமூகங்கள் நீங்குமோ? பல பாதகங்களை செய்தவராயினும் பல பாவங்களை என்றும் செய்பவர்களாயினும் நம்முடத்து அன்பு வைத்து திருத்தணிமலையை அடைந்து வழிபடுவாராயின் அவர்களே பிரம விஷ்ணுக்களிலும் மேலாயினோர், எல்லாவற்றிலும் சிறந்தவர். இந்த கல்காராகிரியில் வாழ்வோர் ஒவ்வொரு தர்மத்தையே செய்தாலும் அந்த ஒவ்வொன்றும் பற்பல தர்மங்களை ஓங்கும். பாவங்கள் பலவற்றை செய்தாலும் அவை சிலவாய் ஒன்றாய் தேய்ந்துவிடும். இதுவின்றி இங்கே இன்னும் அனந்த கோடி அற்புதங்கள் உள்ளன என்று இவ்வாறு செருத்தணி மலையின் பெருமைகளை சுப்பிரமணிய கடவுள் கூற வள்ளிநாயகியார் கேட்டு நன்றென்று மகிழ்ச்சியுற்று பூமியில் உள்ள மலைகளுள் சிறந்த இச்செருத்தணி மலையின் பெருமையை தமியேன் உம்முடைய திருவருளால் அறிந்துய்தேன் என்றார். அருமுக கடவுள் வள்ளிநாயகியாரும் தாமும் அச்செருத்தணி மலையின் ஒரு சாரிலே சிவபெருமானுடைய கர்ம சாதாக்கிய வடிவமாகிய சிவலிங்கத்தை ஆகம விதிப்படி தாவித்து மிகுந்த அன்போடு பூசனை செய்து துதித்து தாமும் வேண்டிய ஆங்கு அவருடைய திருவருளை பெற்று அவ்வம்மையாருடன் சில நாட்பிரியோடு அங்கே வீற்றிருந்தார். செருத்தணி மலையில் வீற்றிருந்த முகக்கடவுள் ஒரு நாள் வள்ளிநாயகியாரும் தாமுமாக ஒரு விமானத்தில் திருக்கைலாய மலைச்சாரலில் உள்ள கந்தமலை போய் அவரோடு விமானத்தினொன்று இழிந்து ஆலயத்தில் சென்று தெய்வ யானை அம்மையார் இருக்கின்ற அந்தப்புறத்தில் பிரவேசித்து தம்முடைய வரவை கண்டு எதிர்கொண்டு வந்து வணங்கிய அவ்வம்மையாரை அவருடைய தனங்கள் தனது திருமார்பிற் பொருந்துமாறு எடுத்து தழுவி பூமியிலே தாம் பிரிந்து சென்றமையினால் அவருக்குள்ளதாகிய தனிய
தனிமை துயரை நீக்கி அருளினார். அப்பொழுது வள்ளினாகியார் தெய்வயானி அம்மையாருடைய பாதங்களை வழங்கினார். அவர் வள்ளினாகியாரை எடுத்து தழுவி, இங்கே ஒரு தனித்தவளாயிருக்கும் எனக்கு இன்றைக்கு ஒரு துணை வந்தடைந்தவாறு நன்று என்று அவ்வள்ளினாகியார் மீது மிகுந்த அன்பு பாராட்டினார். திருப்பாற்ற சேசயனத்திலே மகாலட்சுமியும் பூமி லட்சுமியும் தமது இருமருங்கும் பொருந்த பவள வண்ணாராகிய விஷ்ணு கருணையோடு வீற்றிருந்தல் போல சுப்பிரமணிய கடவுள் செவ்வையானையாரையும் வள்ளிநாயகியாரையும் தமது இருமருங்கும் பொருந்த திவ்ய சிங்காசனத்தின் மீது கருணையோடு வீற்றிருந்தருளினார். அப்பொழுது செய்வயானை அம்மையார் சுப்பிரமணிய கடவுளை நோக்கி, இவளுடைய வரலாற்றை அடியேனுக்கு சொல்லி அருளும் என்னலும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இவ்வாறு சொல்வாராயினார். நீவிர் இருவரும் விஷ்ணுவினுடைய புத்திரிகள். நம்மை மனஞ்செய்ய விரும்பி 12 வருடகாலம் தவம் செய்தீர்கள். அப்பொழுது நாம் உம்மிடத்து வந்து மிக மகிழ்ந்து உம்மை நாம் விவாகம் செய்கின்றோம். தக்குனமாக்கா ஒரு கொஞ்சம் வாசிங்க. இதுல இண்டையோட முடியுது இந்த படிப்பு. வடிவா வாசிங்க, பார்த்து பிழை இல்லாம. இருவரும் இல்ல போல. இருவரும் தனித்தனி சுவர்க்கத்திலும் பூமியிலும் போய் தோன்றுங்கள் என்று சொன்னோம். உங்கள் இருவரும் தனித்தனி சுவர்க்கத்திலும் பூமியிலும் போய் தோன்றுங்கள் என்று சொன்னோம். அது கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு, வாசியுங்க. தோன்றுங்கள் என்று சொன்னோம். உங்கள் இருவருள் மூத்தவளாகிய நீ நாம் சொன்னதை நினைத்து சுவர்க்கத்திலே வளர்ந்தாய். அப்பொழுது நாம் வந்து அன்போடு உன்னை திருமணம் செய்தோம். உனக்கு இளையவளாகிய எவள்? பிளத்து வாசிங்க, கேட்காது. பிளத்து வாசியுங்க கூட கேக்குறேல. நீங்க வாசி கேட்க கொஞ்சம் பிளத்து வாசியுங்க. உனக்கு பிளத்து வாசியுங்க. உனக்கு அன்போடு உனக்கு இளையவளாகிய இவள் யாம் கூறிய முறையை சீர்தூக்கி அக்கனியில் மூழ்கி முன்னை தூளதேகத்தை விடுத்து சூக்மதேகத்தோடு வள்ளிமலையிலே மரங்கள் சொரிந்த ஒரு இடத்திலே சென்று தவம் செய்து கொண்டிருந்தாள். அம்மலைச்சாரலில் விட்டுணுவின் அவதாரத்தினராகிய சிவமுனி என்னும் நெடுங்காலமா தவம் செய்திருந்தார். அங்கே லட்சுமியின் அவதாரமாகிய பிணைமானொன்று போய் உலாவிட்டு அந்த மானின் பிணையை முனிவர் ஆசியோடு பார்த்தலும் கருப்பங்கொள்ள இவள் அக்கருவிற்பிரவேசித்தாள். அம்மாள் இவளை வயிற்றில் சுமந்து அங்குள்ள வள்ளிக்கிழங்கு அகழ்ந்தெடுத்த ஒரு குழியில் பெற்று நீங்கிட்டு. வள்ளிக்கிழங்கு அகழ்ந்தெடுத்த ஒரு குழியில் பெற்று நீங்கிட்டு அங்கே வேட்டுவரசன் மனைவியோடு சென்று இவளை கண்டான். கண்ட இவ்விருவரும் இவளை அன்போடு எடுத்து கொண்டு போய் வள்ளி என்று நாமகரணம் செய்து இவளை அன்போடு வளர்த்தார்கள். இவள் அங்கனம் வேடர் மகளாக வளருங்காலத்தில் யாம் போய் போய் ஆச வார்த்தைகளை சொல்லியும் வாழ்த்தியும் புணர்ந்தும் பிரிந்தும் வருந்தியும் பல மாயங்களை செய்தும் பின் முன்னுணர்ச்சி முழுவதையும் கொடுத்து தாய் தந்தையர்களும் உறவினர்களும் தத்தம் செய்து
கொடுக்க நாட்களின் முன் இவளை திருமணம் செய்து விடுங்க, நான் இனி வாசிக்கிறேன். இவளோடு அவ்விடத்தை விட்டு நீங்கி செருத்தண்ணி மலையில் சில நாளிருந்து பின்னிங்கே வந்தோம் என்று இவ்வாறு வள்ளி நாயகி அம்மையாருடைய வரலாறு எல்லாவற்றையும் சுப்பிரமணிய கடவுள் சொல்லி அருளினார். தெய்வயானை அம்மையார் அவற்றை கேட்டு நன்றென்று மகிழ்ந்து, முன்னாளில் விட்டுணுவிடத்தில் தோன்றிய இவளும் யானும் நெடுங்காலம் ஒருவரை ஒருவர் நீங்கியிருந்தோம். அவ்வாறு நீங்கியிருந்த எங்களை முன்போல இங்கனம் கூட்டி ஒருங்கிருக்க செய்த தேவரீருடைய வல்லவத்துக்கு அடியேங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் இல்லை என்று சொல்லினார். வள்ளிநாயகியார் தெய்வயானை அம்மையார் சொல்லியதை கேட்டு, முற்பிறப்பில் உமக்கு யான் தங்கையாயிருந்தமையை அன்று இப்பிறப்பிலும் தங்கையாயினேன், ஆதலால் உய்ந்தேன், உம்மை வந்து போலடைந்தேன், என்னை காத்து கொள்ளும் என்று கூறி தமக்கு ஆகிய தெய்வயானை அம்மையாருடைய பாதங்களை வணங்கினார். அவர் வள்ளிநாயரை எடுத்து தழுவி, இன்றைக்கு யான் உன்னை துணைவியாக பெற்றேன், எம்பிரானாகிய இவருடைய திருவருளையும் பெற்றேன், இனி என் மனத்திற்கு சிறந்த பொருள் எனக்கு அறியது யாது என்றார். தெய்வயானை அம்மையாரும் வள்ளிநாயகி அம்மையாரும் இவ்வாறு தம்முள் வேறுபாடு ஒரு சிறிதுமின்றி அன்போடு அளவலாவி மனமும் உயிரும் செயலும் சிறப்பும் ஒன்றாக மலரும் மனமும் போல வேற்றுமையின்றி கலந்து வீற்றிருந்தார்கள். இவர் இருவரும் உடலும் உயிரும் போல தங்களில் வேறுபாடின்றி கங்கையும் யமுனையும் கடலோடு சேர்ந்தாற்போல சுப்பிரமணிய கடவுளை சேர்ந்து வழிபட்டு ஒழுகுவாராயினர். இந்த ஞானாசக்தி கிரியாசக்தி ஆகிய தேவிமார் இருவரும் தமது மருங்கிலும் வீற்றிருப்ப சுப்பிரமணிய கடவுள் அவர்களுக்கு அருள் புரிந்து எல்லா உயிர்கள் மாட்டும் வைத்த பேரருளினாலே அவரவர் வினைகளுக்கேற்ப பிறவிகளை கொடுத்து அவர்களுள்ளே பரிபக்குவமுடைய அன்பர்களாக யாவர்க்கும் மோட்சத்தை உதவி கந்தகிரியில் என்றும் வீற்றிருந்தருளுவார். கொடியாகிய சேவலும் வாகனமாகிய மயிலும் மனவேகம் என்னும் தேரும் நாரத முனிவருடைய யாகத்தில் எழுந்த ஆட்டுக்கடாவும் வேலாயுதமும் மற்ற ஆயுதங்களும் அவ்வறுமுகக் கடவுள் ஏவிய பணிகளை செய்து அவருடைய கோயிலின் பக்கங்களிலும் சன்னிதானத்திலும் அணுகி வீட்டிருக்கணும். அண்டிபடி ஆறுறதும் தடந்தோழ்வாங்க பிள்ளையண்டி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறி செய்தனி வேல் வாழ்க, குக்கிடம் வாழ்க, செவ்வர் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தென்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். புன்னறி அதனிற் செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் தன்னறி ஒழுகச் செய்து நவையறி காட்சி நல்கி என்னையும் அழிய நாக்கி இடிவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. வேல் சேர்ந்த கங்கை குமரன் வியன் காதை தன்னை மால் சேர்ந்துரைத்தேன் தமிழ் பாவலு உற்றதேனும் நூல் சேர்ந்த சான்றீர் குணமேன்மை நுவன்று கொன்மின் பால் சேர்ந்ததனாற் புனலும் பயனாவதன்றே. பொய்யற்ற கீரன் முதலாம் புலவோர் புகழ்ந்த ஐயற்கெனது சிறு சொல்லும் ஒப்பாகும் இப்பார் செய்யுற்றவன் மாலுமை பூசை கொடேவடேவன் வையத்தவர் செய் வழிபாடு மகளுமன்றே. சக்குடமக்கா படிங்க ஒரு பாட்ட. என்னாயகன் எது படிக்கிறது? அந்த என்னாயகன் விண்ணவர் நாயகன் என்ற ஒரு பாட்டு இருக்கு, படிங்க. என்னாயகன் விண்ணவர் நாயகன் யானை நாம முன்னாக யான் மறை நாயகன் வேடவர் நங்கை தன்னாயகன் வெற்றணி நாயகன் தன் புராணம் நன்னாயக மாமென கொள் கவிஞானம் எல்லாம் சரி நிப்பாட்டுங்கோ. வற்றவருள் சேர் குமரன்
வற்றவருள் சேர்குமரேசன் வெண்காதை தன்னை செற்றாருமாறாய்த் திருவாருந்துகளருமே துகளுராமே கற்றாருங் கற்பான் முயல்வாருங் கசிந்து கேட்க உற்றாரும் வீடு நெறி பாலினிருவரன்றே பாராகியேனை பொருளாயுயிர் பண்பையாகி பேராவுயிர்கட்குயிராய்ப் பிறவற்றுமாகி நேராகி தோன்றலிலாதாராகி நின்றான் களற்கே ஆராத காதலோடு போற்றி அடையுதுமன்றே. தச்சகாண்டம் முற்றிட்டு கந்தபுராணம் முற்றிட்டு திருச்சிற்றம்பலம் வேலும் மயிலும் துணை கச்சியப்ப சிவாச்சாரிய திருவடி வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் கந்தா சரணம் சரணம் சரணம். சரணம் சரணம்.